வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம சாதாரண தோசைய சத்தான தோசையா மாத்துற ஒரு செய்முறையை பார்க்க போறோம். இந்த தோசை செய்முறை உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏற்கனவே அரைச்சு வச்ச இட்லி தோசை மாவு இருந்தா இந்த செய்முறையை ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இந்த செய்முறைக்கு நான் 1 கப் அளவுக்கு ஏற்கனவே அரைச்சு புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். இது நேத்து சாயங்காலம் நான் அரைச்சு ராத்திரி புளிக்க வச்ச மாவு. இந்த தோசை பண்றதுக்கு நமக்கு பூசணிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் வேணும். இந்த பூசணிக்காயை நம்ம நடுவுல இருக்கிற விதை பகுதியை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி இதுல நான் ஒரு 125 கிராம் மட்டும் தனியா எடுத்துக்க போறேன். இப்ப அந்த பூசணிக்காயை நம்ம தோலை நீக்கிட்டு மெலிசா துருவி எடுத்துக்க போறோம். இப்ப பூசணிக்காயை நம்ம துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்த இந்த பூசணிக்காயை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் இட்லி மாவுல சேர்த்துக்க போறோம். இப்ப நம்ம இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதால கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். கூடவே பொடிய நறுக்கின கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயை எவ்வளவு சின்னதா நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்ப சேர்த்த பொருட்களை மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நாம. இப்ப மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கிறதால நான் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அடை மாவு பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை தயார் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அடை ஊத்துற அளவுக்கு மாவு கரெக்டான பதத்துல இருக்கு. இப்ப கல்லு நல்லா சூடாயிருச்சு. இப்ப நாம அடை தோசை மாதிரி ஒரு கரண்டி மாவை ஊத்தி அதை மெதுவா பரவலா விரிச்சு விட்டுக்குங்க. வழக்கமான தோசையை விட கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் இந்த தோசை. இப்ப இந்த தோசையை சுத்திலும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, இப்ப நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப எண்ணெயை ஊத்திட்டு நாம இந்த தோசையை மூடி வைக்க போறோம். தோசையை மூடிட்டு தீயை நல்லா குறைச்சிருங்க. இப்ப தோசை மாவுல நாம சேர்த்திருக்கிற இந்த பூசணிக்காய் நல்லா வேகணும். அதுக்காக நாம குறைவான தீயில 1 நிமிஷம் வச்சு நல்லா பூசணிக்காய் வெந்த பிறகு நாம அதை திருப்பி விட்டு நாம மறுபக்கம் வேக விடலாம். திருப்பின பிறகு லேசா இந்த மாதிரி அழுத்தி விட்டு மறுபக்கமும் நல்லா பொன்னிறமா வெந்த பிறகு இந்த தோசையை எடுத்து பரிமாறலாம். வழக்கமான தோசை மாதிரியே சட்னி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்கும். தோசை மாவுல தேங்காய் கலந்து சுட்ட மாதிரி இதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதாரணமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற பூசணிக்காயில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி தோசை மாவோட நம்ம பூசணிக்காய் அல்லது மற்ற காய்கறிகளை சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து குறைஞ்சி நார்ச்சத்து அதிகமா கிடைக்கும். அதோட கூடுதலா விட்டமின் சத்துக்கள், அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த தோசை மாதிரியே சுலபமா தயாரிக்கக்கூடிய ராகி இட்லி செய்முறை, இட்லி மாவு பணியாரம் செய்முறைலாம் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த செய்முறை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.